வணக்கம் மக்களே, நான் உங்க சித்தேஸ்வர். இன்னைக்கு வீடியோவில் மூச்சு பயிற்சினா என்ன, எதுக்கு நம்ம சித்தர்கள்லாம் அந்த குண்டலினின்றது ஒரு பாம்பு மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதையே தான் மாடர்ன் சயின்ஸும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன, நம்ம பெரியவர்கள் சொல்லாத விஷயன்றது எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ சயின்ஸ் வந்து சொன்னோன்னே நம்மளுக்கு இதை தான் சொல்லியிருக்காங்கள அப்படின்றத நம்மளால் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து வர ஒரு 3 வீடியோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையோட கண்ணோட்டத்தையே மாற்றக்கூடியதாக இருக்கும். முதல் ஒரு 2 வீடியோ நம்ம சக்ராஸ், அப்புறம் ஒரு சில கிளான்ஸ்லாம், நம்ம மூன்றாவது கண்ணுன்னு சொல்லக்கூடிய தேர்ட் ஐ, இதெல்லாம் என்னென்ன நடக்குது அதில் அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் மூச்சு பயிற்சி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை எதுக்கு நான் பார்க்கணுன்னு நினச்சா, நம்ம அன்றாட வேலைகள் செய்ய சக்திகள் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த சக்திகள் நம்ம மினி பிரெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சக்ராஸ்ல இருந்து வருதுன்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம எப்படி நம்ம யோசிக்கிறோமோ அதுக்கேற்ப இந்த எனர்ஜி சென்டர்ஸ்லேருந்து வெளியில் வரும். நல்லா தான் நினச்சா நல்ல எண்ணங்கள், அதுக்கேற்ப அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து கெமிக்கல் செக்ரீட் ஆகி ஏற்ப மாதிரி நடக்கும். அதே மாதிரி கெட்டது நினச்சா ஏற்ப மாதிரி இந்த கெமிக்கல் செக்ரீட் ஆகி நடக்கும். ஸோ இப்போ இந்த எனர்ஜிஸ் எல்லாம் அதோட பொட்டன்ஷியலுக்கு மீறி எக்ஸசிவாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்னாகும், ஒரு கட்டத்தில் அது ட்ரெயின் ஆகிடும். அதனால் அதோட வேலையை ஒழுங்காகவே பார்க்க முடியாது. ஸோ இதனால தான் இந்த வாழ்க்கையில் ரொம்ப வெறுப்பாகிறதுக்கு காரணம், என்னடா இது அப்படின்னு வாழ்க்கை ஒரு மாதிரி வெறுத்து போகிற மாதிரியான காரணம் இதெல்லாம் வருது. ஸோ ஒரு 30 வயசுலேருந்து 40 வயசு, ஸோ இது வந்து ரொம்ப ஒரு குரூஷியலான காலகட்டமாக, ரொம்ப முக்கியமான வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட அனுபவங்கள்ன்றது இருக்கும். சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா கிட்டே இருந்து, வாத்தியார்கிட்ட இருந்து, சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து, நம்ம உணர்ந்த விஷயங்கள்ல இருந்து, ஸோ நிறைய இதனால் பாதிப்புகள்ன்றது ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம எப்போவுமே வேலை பார்த்துட்டு இருக்கிற நம்ம கான்ஷியஸ்க்கு தெரியாது. ஆனால் நம்ம ஆழ் மனதுன்னு சொல்லக்கூடிய அந்த சப்கான்ஷியஸில் போய் எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த பாதிப்படைஞ்ச நேரத்தில் நம்ம மனோநிலை எப்படி இருந்ததோ, அந்த பயமோ, கோபமோ, வெக்கமோ, சோகமோ எல்லாத்தையும் உள்ள தூக்கி வச்சுக்கும். அப்போ அந்த நிகழ்வோ இல்லை அதே மாதிரி வேற ஒரு நிகழ்வு வரும்போது இல்லை ஏற்படும்போது நம்மளை அறியாமல் ஒரு பய உணர்வோ இல்லை அதே மாதிரி கோபமோ, வெக்கமோ இல்லை சோகமோ, அதே மாதிரி உணர்வுகளை மறுபடியும்